தேசம் கொண்ட நெஞ்சமடா அத்தியாயம் 32. சரியாக அடுத்த நாள் காலையிலேயே ஜான்வியை அழைத்து கொண்டு மாதவனின் தந்தை வீட்டிற்கு கிளம்பியிருந்தாள். சக்தியின் தாய் தந்தை சகோதரிகள் கூடவே பாட்டியும் கூட அங்கே நேராக வருவதாக சொல்லியிருக்க, காலையிலேயே மாதவனின் தந்தையிடம் அழைத்து பேசியிருந்தாள். அங்கிள், எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. அப்பா அம்மா பாட்டியோட நாங்கள் இன்னைக்கு அங்கே வரோம். வாம்மா, தாராளமாக வா, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அங்கிள், நீங்கள் இப்போ எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். என்னோட நண்பனை பார்த்து ரொம்ப வருஷம் ஆன மாதிரி இருக்குது. வந்து பார்த்தா சந்தோஷப்படுவேன். சொன்னது போலவே அனைவருமே அங்கே வந்திருந்தனர். அங்கிள், உங்கள் 2 பசங்களையுமே இங்கே வர சொல்லுங்க. முக்கியமான விஷயம்னு சொல்லுங்க. சக்தி சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லுங்க. அவங்க உடனே பதறி அடித்து ஓடி வருவாங்க. இனிமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் வேலை போகும். அடுத்த ஒரு வாரம் கழிச்சு தான் ஷூட்டிங் கூட வச்சிருக்கிறாங்க. அதனால பிஸியெல்லாம் இல்லை. பதட்டப்படாம வர சொல்லுங்க. உடனே கிளம்பி வருவாங்க. சரிம்மா, சரி என அழைக்க அவர்கள் இருவருமே புறப்படுவதாக கூறியிருந்தனர். மாதவனின் தந்தையும் சக்தியின் தந்தையும் பழைய ஞாபகங்களை பகிர்ந்து கொண்டிருந்தனர். சக்தியின் தந்தை யோசிக்காமல் மாதவனின் தந்தையின் கரம் பற்றி மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருந்தார். என்னை மன்னிச்சிருடா, நான் ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டேன். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நீ அன்னைக்கு அவ்வளவு பிடிவாதமாக சொன்னதால தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு உயரமான ஒரு இடத்துக்கு என் பையனால் வர முடிஞ்சுது. அன்னைக்கு நீ சொன்னது மனசில் பதிவாகிடுச்சு. நிச்சயமாக பணம் சம்பாதிக்கணும், தானும் ஓரளவுக்கு நல்ல நிலைக்கு வரணும்னு போராடி ஜெயிச்சு முன்னேறி இருக்கிறான். உன்னை நான் தப்புன்னு எப்போவுமே சொல்ல மாட்டேன். பழசையெல்லாம் யோசிக்கக்கூடாது. சொல்லு, எப்போ என்னோட மருமகளை என் வீட்டுக்கு அனுப்பி அனுப்பி வைப்ப? என்னோட 4வது பொண்ணுக்கு கல்யாணம் பேசியிருக்கிறேன். அவளுக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே அடுத்த 2 மாசத்துல உன்னோட கல்யாணத்தையும் முடிச்சிடணும் நானும் முடிவு பண்ணியிருக்கிறேன். அன்னைக்கு நான் தான் வாக்குறுதி கொடுத்தேன். ஆனால் ஏன் மனசை மாற்றிக்கிட்டேன்? எந்த பொண்ணையுமே கொடுக்காம காலம் தாழ்த்திக்கிட்டு வந்தேன்னு புரியல. ஆனால் கடவுள் முடிவு பண்ணியிருக்கிறார். என் வீட்டு பொண்ணு தான் உன் வீட்டு மருமகளாக வரணும்னு. என்ன, கடைசி பொண்ணுக்கு அந்த கொடுப்பனையை கொடுத்துருக்கிறாரு. சக்தி பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளாக வர்றதுல எனக்கு அத்தனை சந்தோஷம் தெரியுமா? இருவருமே பேசிக்கொண்டிருக்க கொஞ்ச நேரத்திலேயே மாதவனும் குருவும் வந்தனர். அப்பா, அவசரமாக கூப்பிட்டு இருக்கிறீங்க, ஏதாவது ப்ராப்ளமா என கேட்டபடியே உள்ளே நுழைய, இங்கே இருந்தவர்களை பார்க்கவும் நெற்றியை சுருக்கி யோசித்தபடி தந்தையின் முகத்தை பார்த்தான். என்னப்பா, என்ன நடக்குது இங்க? குருவுக்குமே புரியாத நிலைதான். ஒன்றும் புரியாமல் அமர்ந்திருக்க, சற்று நேரத்தில் காஃபியோடு சக்தி ஹாலுக்குள் பிரவேசித்தாள். இந்தாங்க மாதவன், இதை எல்லாருக்குமே கொடுங்க என்று மாதவனின் கையில் கொடுத்துவிட்டு நகர, அவனுக்குமே ஒன்றும் புரியவில்லை. அங்கிருந்த அனைவருக்கும் முகத்தில் புன்னகை தொற்றிக்கொண்டது. ஜான்வி கூட புன்னகையோடு வந்து அங்கிருந்த ஒரு இருக்கையில் அமர்ந்து கொண்டாள். ஒன்றும் புரியாமலேயே அங்கிருந்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் காஃபி டம்ளரை கொடுத்து கொண்டு வர, சக்தியும் கூட ஒரு டம்ளரை வாங்கி கொண்டு அங்கிருந்த இருக்கையில் சென்று அமர்ந்தாள். ஒன்றுமே புரியாமல் வேலையால் வரவும் அவனிடம் ட்ரேயை கொடுத்து விட்டவன் அங்கிருந்த ஒரு இருக்கையில் அமர, சரி, இப்போ நம்ம பேச்ச ஆரம்பிக்கலாமா என சக்தி கூற, ஒன்றுமே இவனுக்கு புரியவில்லை. என்ன பேசணும் சக்தி, எனக்கு புரியல. எப்போவுமே மாப்பிள்ளை வீட்டில் இருந்து தான் பொண்ணு வீட்டுக்கு வந்து பொண்ணு பார்ப்பீங்களா? ஒரு சேஞ்சுக்காக பொண்ணு வீட்டில் இருந்து மாப்பிள்ளை வீட்டில் வந்து மாப்பிள்ளை பார்க்கக்கூடாதா என்று சொல்ல, குருவுக்கு மட்டுமல்ல ஜான்விக்குமே சிரிப்பு உதட்டில் தொற்றி இருந்தது. என்ன விளையாட்டு இது என்பது போல சக்தியை பார்க்க, சக்தியின் பாட்டி புன்னகைத்தபடியே, சக்திக்கு பழசு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. அதை சொல்கிறதுக்காக தான் இங்கே வந்தோம் என்று சொல்ல, நீங்கள் அப்படியெல்லாம் தப்பிச்சு ஓட முடியாது தெரியுமா? நான் சக்தி. எனக்கானவர் நீங்கள் தானே. எப்போவோ கடவுள் எழுதி வச்சுட்டாரு என்று சொல்ல, அது என்னவோ உண்மைதாம்மா என்று பாட்டியும் பதில் கூறினார். குருவுக்குமே மகிழ்ச்சி தொற்றிக்கொண்டது. வேகமாக சக்தியை பார்த்து, அப்புறமா சொல்லுங்க, உங்களுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்குதா? மாப்பிள்ளை கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க என்று கேட்க அவளும் தயாராக, நான் இந்த காலத்து பொண்ணு, அந்த காலத்து பொண்ணு மாதிரி கிடையாது. என்கிட்ட வீட்டு வேலை எல்லாத்தையுமே நீயும் செய்யணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. வாரத்தில் 3 நாள் நான் வேலை செஞ்சா அடுத்த 3 நாள் நீங்கள் வேலை செய்யணும். துணி வாஷ் பண்ணுறதுல இருந்து வீடு க்ளீன் பண்ணுறது இருந்து எல்லாமே அப்படித்தான். என்ன சொல்றீங்க என்று கேட்க சிரித்தபடியே, அதனால என்ன, தாராளமா செஞ்சிடலாம். அப்படின்னா ஓகே. அப்பா, எனக்கு இந்த பையன் ஓகே தான். ஓகே தான்னு தோணுது. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு கூட பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஒரே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் மட்டும் தான் எனக்கு இருக்குது. குரு இடைமறிக்க, என்ன சொல்லுங்க, செஞ்சிடலாம். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அண்ணன். எங்க அண்ணன் மேல கை நீட்டி அடிச்சிடக்கூடாது. நான் ரொம்ப பார்த்து பார்த்து வளர்த்துருக்கிறேன். அவன்கிட்ட நீ சண்டை போடக்கூடாது. எதா இருந்தாலும் பொறுமையா சரின்னு சொல்லி பொறுத்து போகணும். என்ன சொல்ற? நான் இதை மட்டும் தான் கேட்குறேன். குருவும் கலாய்க்க ஆரம்பிக்க, அப்பா என்னப்பா, என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? எல்லாரும் சேர்ந்து கூப்பிட்டு வச்சு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா என கோபமாக மாதவன் கேட்டான். மாதவா கோபப்படக்கூடாது, அவ சும்மா விளையாடிக்கிட்டு இருக்கிறா. சக்தியின் பாட்டி கூற, சரி பாட்டி, இந்த பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் தனியாக பேசுறதுக்கு அனுமதி எல்லாம் தரமாட்டிங்களா? நான் கொஞ்சம் இல்லை, நிறையவே பேச வேண்டியது இருக்குது என்று சொல்லியல. அங்கிருந்து வேகமாக சக்தி தோட்டத்தை நோக்கி நகர்ந்தாள். அப்பா, பொண்ணு ஃபுல் ஃபார்மில் இருக்கிறா. நான் 2 ஒரு வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன். நீங்க பேசிக்கிட்டே இருங்க என்று வேகமாக
சக்தியை பின்தொடர்ந்தான். தோட்டத்தில் இருந்து இருக்கையில் சக்தி அமர்ந்திருக்க, அவளுக்கு அருகே வந்து அமர்ந்தவனின் மனதிற்குள் அத்தனை நிம்மதி. பேச்சு எதுவுமே வரவில்லை. சற்று நேரம் அவனுடைய முகத்தையே பார்த்து கொண்டிருந்தவள் அருகே நெருங்கி அவனின் தோளில் சாய்ந்து கொண்டாள். "என்ன, ரொம்ப பயந்துட்டீங்களா? பின்ன பயப்படாம இருப்பேனா? மனசுக்குள்ள நீ இருக்கிறன்னு தெரியும். ஆனா ஏதோ ஒரு கோபத்துல அன்றைக்கு அப்படி நடந்துக்கிட்டேன். காதல புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வரும்போது ஆக்சிடென்ட். அதை தொடர்ந்து அத்தனை பிரச்சனை." "தெரியும் மாதவன் சார்." அப்பா சொன்னாங்க. "எப்படி இருந்தாலும் சரி, உங்க பொண்ண தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னீங்களாம். அந்த நிமிஷமே அப்பா ஃப்ளாட் ஆயிட்டாங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இப்படிப்பட்ட ஒரு நல்ல பையனோட மனச நான் தான் வருத்தப்பட வச்சுட்டேன்னு" நெறைய புலம்பினாரு. ஆனா பாருங்க, உங்களுக்கு நான்னு எழுதி வச்சிருக்கும்போது, அது எப்படி எனக்கு முன்னாடி இருக்கிற 4 பெண்கள்ல யாரையாவது கல்யாணம் பண்ணி தருவாங்கன்னு யோசிக்க முடியும்? அதுவும் சரிதான். சரி, இதுக்கு மேல எல்லாம் என்னால காத்துக்கிட்டு இருக்க முடியாது சக்தி. எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லு? ஹலோ, என்ன விளையாடுறீங்களா? எனக்கு முதல்ல ஒருத்தி இருக்கிறா. இப்பதான் மாப்பிள பார்த்து ரெடியாகி இருக்குன்னு சொன்னாங்க. அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சதுன்னா, அடுத்த 1 மாசத்துலயே உங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சரி, இப்ப எல்லோரும் எதுக்காக வந்திருக்கிறாங்க? அத சொல்றியா? எதுக்காக வருவாங்க? நான் தான் அங்க வச்சு சொன்னேனே, மாப்பிள பார்க்க வந்திருக்கிறாங்க என்று. அடி பாவி! உன்னை எல்லாம் என்ன வச்சு நீ விளையாடிக்கிட்டு இருக்கிறல்ல? என்ன பொண்ணுங்கன்னா சும்மாவா? அவ பண்ற அத்தன பைத்தியக்காரத்தனத்தையும் சகிச்சுக்கணும்ல. அதுக்கு இப்படியெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தானே தெரியும். சக்தி, உனக்காக எது வேணும்னாலும் சகிச்சுக்குவேன். அத நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். தெரியும் என்று சொல்லியபடி எழுந்து நிற்க, சட்டென ஒரு நிமிடம் கிடைத்த இடைவெளியில் லேசாக இழுத்து அணைத்தவன் கன்னத்தில் முத்தமிட்டு விட்டு எதுவுமே நடக்காதது போல நகர்ந்து நிற்க, முகம் முழுக்க சிவந்தபடி, "நீங்க இருக்கிறீங்களே மாதவன் சார், ரொம்ப மோசம்" என சொல்லிவிட்டு நகர்ந்தாள் சக்தி.